அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களே, அடுத்த 40 நாட்களில் உங்களுக்குள் செல்வம் வெள்ளம் போல் சேரும். ராஜயோகம் திறந்துவிட்டது. வாழ்க்கை முழுக்க தங்க ஒளியில் மின்னப் போகிறது. பொதுவாகவே ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திலேயே அடித்தளமாக நிற்கும் மாபெரும் சக்தி என்றே கூட சொல்லலாம். எங்கு குழப்பம், எங்கு நிலையற்ற தன்மை, எங்கு பயம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஒரு ரிஷப ராசிக்காரர் இருந்தால் போதும், அந்த இடமே அமைதியின் கோட்டையாக மாறிவிடும். இவர்களின் மன உறுதி, இவர்களின் பொறுமை, இவர்களின் ஆழமான சிந்தனை, இவை அனைத்தும் சாதாரண மனிதர்களிடம் காண முடியாத அரிய செல்வங்கள். ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவை உலகமே எதிர்த்தாலும் கூட அதை மாற்ற முடியாத அளவிற்கு உறுதியான ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களின் பொறுமையை விவரிக்க வார்த்தைகளே போதாது. மற்றவர்கள் அவசரப்பட்டு தோல்வியடையும் இடங்களில் ரிஷப ராசிக்காரர்கள் அமைதியாக நின்று ஒவ்வொரு அடிகளையும் அளந்து வைத்து இறுதியின் வெற்றியில் உச்சிக்கே செல்வார்கள். இவர்களின் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது உலகையே மாற வைக்கும் அளவிற்கு சக்தி கொண்ட ஒரு இரகசிய ஆயுதம். காலம் எடுத்தாலும் சரி, பாதை கடினமாக இருந்தாலும் சரி, வெற்றி தன்னைத்தானே தேடி வந்து விழும் ராசி என்றால் அது ரிஷபமே. ஒரு ரிஷபம் ராசிக்காரர் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் எப்போதும் பாதுகாப்பில் இருக்கும். காரணம், இவர்களிடம் இருக்கும் நம்பகத்தன்மை அசைக்க முடியாத பாறை போன்றது. நண்பர்கள், உறவுகள், சக ஊழியர்கள் யார் உதவி கேட்டாலும் இவர் இருந்தால் போதும் என்று நினைக்கும் அளவிற்கு நம்பிக்கை பெறுபவர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தை குறைவாக இருந்தாலும் செயலில் காட்டும் அன்பும் பொறுப்பும் பல மடங்கு அதிகம். உறவுகளை உயிரை போல காக்கும் அரிய குணம் இவர்களுக்கே உரியது. ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் ஆசையல்ல, அது ஒழுங்கு, உழைப்பு, திட்டமிடல் மூலம் இயற்கையாகவே வந்து சேரும். ஒரு வரம் தேவையில்லாமல் வீண் செலவு செய்யாமல் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு செயல்படுவார்கள். அதனால்தான் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் இவர் இப்படி இவ்வளவு வசதியாக வாழ்கிறார் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு செல்வமும் சுகமும் இவர்களை சுற்றி இருக்கும் கஷ்டத்தில் தொடங்கி கோடீஸ்வர நிலை அடையும் சக்தி ரிஷப ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே உள்ளது. ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் எதை விரும்பினாலும் அது தரமானதாக இருக்க வேண்டும். வீடு, உடை, உணவு, வாழ்க்கை முறை அனைத்திலும் ஒரு உயர்ந்த ரசனை இருக்கும். வெளிப்படையாக அதிகமாக காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள் அரசரை போல வாழும் தன்மை இவர்களிடம் இருக்கும். இவர்களின் தேர்வுகள் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒருபோதும் தவறு இருக்காது. அழகையும் நிலைத்தன்மையும் ஒன்றாக இணைத்த ராசி என்றால் அது ரிஷபம்தான். மேலும் வெளியில் அமைதியாக மெதுவாக தோன்றும் ரிஷப ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் ஒரு எரிமலை போன்ற சக்தி இருக்கிறது. யாராவது இவர்களின் எல்லையை மீறினால், பொறுமை உடைந்தால் அப்போது இவர்களின் உண்மையான வலிமை உலகிற்கே தெரியும். அந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் எடுக்கும் முடிவுகள், காட்டும் தைரியம், வெளிப்படுத்தும் சக்தி அனைத்தும் மற்றவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். அமைதியாக இருப்பதே பலவீனம் அல்ல என்பதை நிரூபிக்கும் ராசி ரிஷபமே. அதிலும் முக்கியமாக ரிஷப ராசிக்காரர்களின் காதல் சாதாரணமானது அல்ல. அது அமைதியாக ஓடும் ஆழமான கடல் போல. வெளியில் பெரிதாக உணர்ச்சிகளை காட்ட மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை காதலித்து விட்டால் அந்த காதல் வாழ்நாள் முழுவதும் குறையாமல் தொடரும். இவர்களுக்குள் காதல் என்பது விளையாட்டு அல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு வாக்குறுதி, ஒரு உறுதி. காதலிக்கும் நபருக்கு முழு பாதுகாப்பையும் மன நிம்மதிகளையும் வழங்குவார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களை காதலித்தவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தனிமையை உணர மாட்டார்கள் என்பதே உண்மை. திருமணம் என்றால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது ஒரு புனிதமான உடன்படிக்கை. திருமண வாழ்க்கையில் பொறுப்பு, பொறுமை, நம்பிக்கை, இந்த மூன்றையும் தங்களின் உயிராக நினைப்பவர்கள். வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் வந்தாலும் குடும்பத்தை விட்டு ஒரு அடியும் பின்னால் வைக்க மாட்டார்கள். கணவன் ஆனாலும் மனைவி ஆனாலும் குடும்பத்தின் தூணாக நின்ற அனைவரையும் தாங்கும் வலிமை இவர்களிடம் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர் வாழ்க்கை துணையாக கிடைத்தால் அந்த வீடு எப்போதும் நிலைத்த மகிழ்ச்சியின் இல்லமாக மாறும். ரிஷபம் ராசிக்காரர்கள் வேலை வாழ்க்கையில் வேகமாக ஓட மாட்டார்கள், ஆனால் ஓடாமல் கூட வெற்றியை அடைவார்கள். மெதுவாக திட்டமிட்டு ஒவ்வொரு படிகளையும் உறுதியாக எடுத்து இறுதியில் அனைவரையும் பின்னால் விட்டு விடுவார்கள். மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் திறன் இவர்களுக்கு உரியது. எந்த வேலைகளையும் பாதியில் விட்டுவிடாத குணம், நீண்ட காலம் ஒரே துறையில் நிலைத்து நிற்கும் தன்மை, இதுவே இவர்களின் வெற்றியின் இரகசியம். நம்பிக்கையுடன் ஒப்படைக்கலாம் என்று சொல்லப்படும் மனிதர்கள் பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரர்களே. அது மட்டுமில்லாமல் ரிஷபம் ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பதோடு நிறுத்த மாட்டார்கள். அதை பாதுகாக்கவும் பெருக்கவும் தெரிந்தவர்கள். இன்று மட்டுமல்ல, நாளை, நாளை அடுத்த நாள் என்று எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு பணம் செலவழிப்பார்கள். சிறு சிறு சேமிப்புகள் கூட காலப்போக்கில் மாபெரும் செல்வமாக மாறும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில் இவர்களுக்கு வரும் பண உயர்வு, சொத்து சேர்க்கை மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தும். மேலும் அமைதியாக இருந்தே பணக்காரராகும் ராசி என்றால் அது ரிஷபமே. குறிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திடீரென வெடிக்கும் மின்னல் போல வரும்.
அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் அதீத கவனம் தேவை. இந்த மாதம் வரை தேவையில்லாத பதட்டங்களை தவிர்ப்பதும் நல்லது. வாகனத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் கவனம் வேண்டும். தொழில் மேலதிகாரிகள் விஷயம், உடனிருப்பவர்கள் விஷயம், அக்கம் பக்கத்தினர் என எல்லா விஷயத்திலும் மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ராஜினாமா செய்கிறேன் என்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. பெரிய பலம், மதிப்பு, மரியாதை உண்டாகும். சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் யோகமும் பெருகும். சூரியனால் யோகம் தடைபடும். வாய்ப்புள்ளதால் அனுமன் தாயார் பெருமாளை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். விரைவிலேயே அந்த தடைகள் அனைத்தும் மாறும். இந்த மாதம் முடிவடைந்தவுடன் தடைகள் அனைத்தும் நீங்கும். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களும் சாதிக்கும் யோகங்கள் உண்டாகும். அரசு துறை, அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். புதிய வியாபாரம், தொழில் கட்டமைப்பு ஏற்படும். அரசு, அரசியல் துறையில் அதீத ஏற்றம் ஏற்படும். தொட்டது துலங்கும் யோகம் உள்ளது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பெரும் நம்பிக்கைகளை பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவதும் நல்லது. வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். சேமிப்புகளை செய்ய தொடங்குவீர்கள். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன. அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். ஃபெர்டிலிட்டி நடத்துபவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். முகம் வசீகரமாகும். எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும். சுக்கிரன் 8இல் அமர்ந்திருக்கிறார். புதன் சுக்கிரனை பார்ப்பதால் தன லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். 2இல் குரு இருப்பதால் நல்ல லாபம், வருமானம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். அடுத்த மாநிலத்தில் சென்று தொழில், உத்தியோகம், வேலை செய்யும் அமைப்புகள் ஏற்படும். சனி லாபத்தில் இருப்பதால் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவை உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார்கள். அக்கம் பக்கத்துடன் நல்ல உறவு, நட்பு ஏற்படும். பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் செல்லும் யோகங்கள் ஏற்படும். 4இல் கேது இருக்கிறார். ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். தாயின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. சூரியன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் வீடு மற்றும் எண்ணம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயரும் எண்ணங்கள் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். இளைய சகோதரன் கருத்து வேறுபாடு, மாறுபாடு ஏற்படும். சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்வதால் தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் சாதகமாக இருப்பதால் கல்வியிருந்த தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கான சிகிச்சைகள் வெற்றி பெறும். மேலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம். எச்சரிக்கை தேவை. சமூக வலைதள பயன்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர், வெளிமாநிலத்தில் வேலைகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டு. கண், சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது. திடீர் தன வருமானம் ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை நெருக்கடி இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படும். குரு 2ஆம் இடத்தில் இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில், தொழிலில் லாபங்கள் ஏற்படும். குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் போது பார்த்து சென்று வருவது நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் யோகங்கள், வருமானங்கள் ஏற்படும். அதே போலதான் உடன் பணிபுரிபவர்கள், சுகாதார பணியாளர்கள் அல்லது செல்ல பிராணிகள் தொடர்பாக சில சிக்கல்கள் எழலாம். மக்கள் எளிதில் விவாதம் செய்யவும் ஒருவருக்கொருவர் பொறுமையின்றி இருக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. அதிர்ஷ்டவசமாக உங்கள் நேர்மறையான எண்ணம் இன்றைய நாளை காப்பாற்றலாம். இன்று இரவு வேலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகுவின் இந்த நட்சத்திர பேச்சு சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது. ராகு அவர்களின் கர்மஸ்தானத்தில் நுழைவதால் அவர்கள் திடீர் நிதி ஆதாயங்கள் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை அடையலாம். புதிய தொழில் முயற்சியை தொடங்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இதனால் சமூகத்தில் அவர்களின் மரியாதை அதிகரிக்கலாம். அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சிரமமின்றி தீர்க்க முடியும். வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்களின் உடல்நலம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் என்பது திடீரென வந்து மறையும் ஒரு அதிர்ஷ்டம் அல்ல. அது மெதுவாக உருவாகி உறுதியுடன் நிலைத்திருக்கும் ஒரு பெரும் செல்வ நிலை. இவர்கள் ஒரே நாளில் பணக்காரராக மாற வேண்டும் என்ற அவசர மனப்பாங்கை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் ஒரு முறை செல்வம் சேரத் தொடங்கினால் அதை இழக்காமல் பாதுகாத்து பெருக்குவது இவர்களின் இயல்பு. பல ஆண்டுகள் உழைத்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெரிய தொகை பணம், பல சொத்துக்கள், நிலம், வீடுகள், வாகனங்கள் என சேரும் வாய்ப்பு மிக அதிகம். இந்த யோகம் பெரும்பாலும்
இருந்தாலும் நடுத்தர வயதுக்கு பிறகு முழுமையாக வெளிப்படும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் வலுவாக இருக்கும். ஆரம்பத்தில் சாதாரணமாக இருசக்கர வாகனம் அல்லது பழைய வாகனத்தில் தொடங்கினாலும் காலப்போக்கில் புதிய கார், உயர்தர வாகனம் வாங்கும் நிலைக்கு உயர்வார்கள். வாகனம் என்பது இவர்களுக்கு வெறும் பயணத்திற்கான சாதனம் அல்ல, அது வாழ்க்கையின் அடைந்த முன்னேற்றத்தின் அடையாளமாக இருக்கும். குடும்பத்திற்காகவும் சௌகரியமான பயணத்திற்காகவும் நல்ல தரமான வாகனத்தை தேர்வு செய்வார்கள். ஒரு முறை வாங்கினால் நீண்ட காலம் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையுடன் தேர்வு செய்வது ரிஷப ராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு. ரிஷப ராசிக்காரர்களின் ராஜ வாழ்க்கை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளும் வகையில் இருக்காது. ஆனால் வசதியும் தரமும் சுகமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இவர்கள் அமைதியாக அனுபவிப்பார்கள். பெரிய வீடு, அழகான உள் அலங்காரம், நல்ல உணவு, தரமான உடை, மன நிம்மதி தரும் சூழல் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறும். எல்லாம் இருக்க வேண்டும், ஆனால் எதுவும் சத்தமாக இருக்கக்கூடாது என்ற தத்துவமே இவர்களின் ராஜ வாழ்க்கை முறையை விளக்குகிறது. இந்த வாழ்க்கை பெரும்பாலும் உழைப்பின் பலனாகவே அமையும். ரிஷப ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஆழமாக ஈடுபடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மன அமைதிக்காகவும் உள்ளார்ந்த வலிமைக்காகவும் ஆன்மீகத்தை நோக்கி திரும்புவார்கள். கோவில் தரிசனம், ஜபம், தியானம், இயற்கையோடு இணைந்த அமைதியான வாழ்க்கை ஆகியவை இவர்களுக்கு பெரிய மன நிம்மதிகளை தரும். குறிப்பாக மன அழுத்தம் அதிகரிக்கும் காலகட்டங்களில் ஆன்மீகம் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான துறைமுகமாக மாறும். இதன் மூலம் வாழ்க்கையில் தெளிவு, சமநிலை, நிலைத்த சிந்தனை ஆகியவை மேலும் வலுப்படும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்காது. ஆனால் இருக்கும் நண்பர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் நீண்ட காலம் தொடர்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சமூகத்தில் இவர்களுக்கு ஒரு மரியாதை நிறைந்த இடம் கிடைக்கும். அதிகம் பேசாமல் வேலை செய்து காட்டும் குணம் காரணமாக மற்றவர்கள் இவர்களை மதிப்புடன் பார்க்கிறார்கள். குடும்ப விழாக்கள், சமூக நிகழ்ச்சிகள், நண்பர் சந்திப்புகள் ஆகியவற்றில் அமைதியாக இருந்தாலும் அவை இவர்களுக்குள் மனநிறைவை தரும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட தருணங்கள் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டவை. ஒரு வேலை மாற்றம், ஒரு முக்கியமான மாற்ற சந்திப்பு, ஒரு சொத்து வாங்கும் முடிவு அல்லது ஒரு குடும்ப பொறுப்பு, இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை புதிய பாதையில் அழைத்துச் செல்லும். அந்த நேரங்களில் எடுத்த முடிவுகள் பல வருடங்களுக்கு பிறகு பெரிய வெற்றிகளாக மாறும். அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் மெதுவாக இருந்தாலும் அவை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களின் மனநிலை வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் நிலைத்ததாகவும் தோன்றினாலும் அதன் உள்ளே மிக ஆழமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவசர முடிவுகளை எடுப்பதில்லை என்பதற்காக பலர் இவர்களை மெதுவானவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பல கோணங்களில் ஆய்வு செய்து தங்களுக்கான சரியான தருணம் வந்த பின்பே முடிவு எடுப்பார்கள். கோபம் வந்தாலும் உடனடியாக வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த கோபம் நீண்ட நாட்கள் மனதில் தங்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். இதுவே ஒரு புறம் இவர்களின் வலிமையாகவும் மறுபுறம் சோதனையாகவும் மாறும். ரிஷப ராசிக்காரர்களின் முக்கியமான தனிச்சிறப்பு அவர்களின் பிடிவாதம். ஒரு முறை இதுதான் சரி என்று மனதில் பதிந்துவிட்டால் உலகமே எதிர்த்தாலும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற மாட்டார்கள். சரியான விஷயங்களில் இந்த பிடிவாதம் அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் தவறான நபர்கள், தவறான முடிவுகள் ஆகியவற்றில் இதே பிடிவாதம் இருந்தால் வாழ்க்கையில் தேவையற்ற தாமதங்களையும் சிரமங்களையும் உருவாக்கும். காலப்போக்கில் அனுபவம் இவர்களுக்கு இதை சமநிலைப்படுத்த கற்றுத்தரும். அப்போது இந்த பிடிவாதமே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். வேலை இடங்களில் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களிடம் கொடுக்கப்பட்ட வேலை காலம் எடுத்தாலும் தரமாக முடியும் என்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு இருக்கும். அவசர முடிவுகள், கடைசி நேர மாற்றங்கள், குழப்பமான நிர்வாகம் போன்றவை இவர்களை மனதளவில் சோர்வடைய செய்யும். அமைதியான சூழல், தெளிவான விதிமுறைகள், நிலைத்த வேலை நேரம் ஆகியவை இவர்களின் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த உதவும். ஒருமுறை அந்த இடத்தில் பெயர் பெற்றுவிட்டால் அவர்கள் இல்லாமல் அந்த வேலை நடக்காது என்ற நிலை உருவாகும். ரிஷப ராசிக்காரர்களின் ஈர்ப்பு சக்தி வெளிப்படையான பேச்சிலோ அதிகமான சிரிப்பிலோ இல்லை. அது அவர்களின் அமைதி, நம்பகத்தன்மை, நிலைத்த பார்வை ஆகியவற்றில் மறைந்திருக்கும். ஒரு அறையில் அவர்கள் அதிகம் பேசாமல் இருந்தாலும் மற்றவர்களின் கவனம் இயல்பாகவே இவர்களை நோக்கி செல்லும். இந்த குணம் இவர்களுக்கு வேலை, உறவு, சமூக வாழ்க்கை அனைத்திலும் மெதுவான ஆனால் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வாழ்க்கை துணை தேர்வில் இந்த ஈர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கும். மாற்றங்களை விரும்பாதவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் வாழ்க்கை இவர்களை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தரும். ஆரம்பத்தில் எதிர்ப்பு காட்டினாலும் ஒரு முறை மாற்றம் தேவையானது என்று உணர்ந்துவிட்டால் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் பின்னர் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை அனுபவம். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் மிக எளிமையானது, மிக தத்துவமானது, ஆனால் மிக ஆழமானது. அதாவது இன்றைய உழைப்பு, நாளைய பாதுகாப்பு, உடனடி புகழ், திடீர் வெற்றி ஆகியவற்றை விட நிலைத்த முன்னேற்றமே இவர்களின் இலக்கு. அதனால்தான் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் பின்னோக்கி பார்ப்பதற்குள் ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக உச்சநிலையை அடைந்திருப்பார்கள். வெளியில் சத்தமில்லாத இந்த உயர்வுதான் இவர்களின் உண்மையான வெற்றி
ஏனென்றால் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் குழந்தை பருவத்திலேயே அமைதியான அடக்கமான தங்களுக்குள் மூழ்கி இருப்பவர்களாக தோன்றுவார்கள். அதிக சத்தம், குழப்பம், அவசரம் ஆகியவை இவர்களுக்கு பிடிக்காது. சிறு வயதிலேயே பிடித்த விஷயங்களில் மட்டும் முழு கவனம் செலுத்தும் குணம் காணப்படும். படிப்பில் ஆரம்பத்தில் சராசரியாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் பின்னாளில் சிறந்த நிலையை அடைவார்கள். இளமை பருவத்தில் வாழ்க்கை பற்றிய தெளிவு மெதுவாக உருவாகும். ஆனால் ஒருமுறை தெளிவு வந்த பின் அந்த பாதையில் இருந்து விலக மாட்டார்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதிர்ந்த வயது என்பது மிக முக்கியமான காலகட்டம். இந்த நேரத்தில்தான் அவர்களின் உழைப்பு, பொறுமை, தியாகம் ஆகியவற்றின் பலன் முழுமையாக கிடைக்கத் தொடங்கும். வேலை, தொழில், குடும்பம், சொத்து ஆகிய அனைத்திலும் நிலைத்த நிலை உருவாகும். இளமையில் சந்தித்த சிரமங்கள் அனைத்தும் இந்த காலத்தில் அர்த்தம் பெறும். அப்போது கஷ்டப்பட்டோம், இப்போது நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொல்லும் நிலை உருவாகும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் அளவிற்கு அனுபவம் சேரும். ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் வெளிப்படையாகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளே மிகப்பெரிய மன உறுதியும் தைரியமும் இருக்கும். குடும்பம், வேலை, உறவுகள் அனைத்தையும் சமநிலையாக கையாளும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. தேவையான நேரத்தில் தங்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்துவார்கள். தியாகம் செய்ய தயங்காதவர்கள் என்றாலும் ஒருமுறை மனம் புண்பட்டால் நீண்ட காலம் அதை மறக்க மாட்டார்கள். இவர்களின் வாழ்க்கையில் பொருளாதார பாதுகாப்பு மிக முக்கிய இடத்தை பிடிக்கும். ரிஷபராசி ஆண்கள் வாழ்க்கையில் பொறுப்பை சுமக்கும் இயல்புடையவர்கள். குடும்பத்தின் சுமையை தங்கள் மேல் எடுத்துக்கொண்டு அமைதியாக அதை சமாளிப்பார்கள். வெளியில் அதிகம் பேசாமல் இருந்தாலும் செயலில் தங்கள் அன்பையும் கவனத்தையும் காட்டுவார்கள். வேலை, பணம், குடும்ப பாதுகாப்பு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் முதன்மை பெறும். வாழ்க்கை துணையிடம் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் நிலைத்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய குறிக்கோள். ரிஷபராசிக்காரர்களிடம் பல மறைந்த திறமைகள் இருக்கும். இசை, கலை, வடிவமைப்பு, இயற்கை சார்ந்த விஷயங்கள், கைவினை வேலைகள் போன்ற துறைகளில் இயல்பான திறமை காணப்படும். ஆனால் இவற்றை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஆரம்பத்தில் கிடைக்காது. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இந்த திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து வருமானத்திற்கும் புகழுக்கும் வழிவகுக்கும். நமக்கு இப்படி ஒரு திறமை இருந்ததா என்று தாங்களே ஆச்சரியப்படும் நேரங்கள் கூட வரும். ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கர்ம பாடங்கள் நிறைந்தது. பிடிவாதம், அதிகமான பற்றுதல், மாற்றங்களை மறுக்கும் மனப்பாங்கு ஆகியவை இவர்களின் முக்கியமான பாடங்களாக அமையும். இவற்றை சமநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் எளிதாகவும் இனிமையாகவும் மாறும். விட்டு கொடுத்தால், மன்னித்தல், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவை இவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கிய படிகளாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஓட்டமாக அல்ல ஒரு உறுதியான கட்டடமாக கட்டி எழுப்புவார்கள். ஒவ்வொரு கல்லும் கவனமாக வைக்கப்படும். அதனால்தான் அந்த கட்டிடம் பல புயல்களையும் தாங்கி நிற்கும். ஆரம்பத்தில் மெதுவாக நகர்ந்தாலும் இறுதியில் அவர்கள் அடையும் உயரம் மற்றவர்களை வியக்க வைக்கும். அமைதி, பொறுமை, உழைப்பு இந்த மூன்றும் சேர்ந்தால் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமை அடைகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கிறது. நீண்ட காலம் அமைதியாக எதையும் வெளியில் காட்டாமல் உழைத்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் இவர்களுக்குள் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் நேரத்தில் திடீரென்ற வாழ்க்கையை தலைகீழாக மாறும். நிலம், வீடு, தொழில், முதலீடு, வேலை, உயர்வு அனைத்தும் ஒரே காலகட்டத்தில் வந்து சேரும். நேற்று வரை சாதாரணமாக இருந்த விஷயம் ராசிக்காரர் இன்று அனைவரும் மதிக்கும் ஒரு பணக்காரராக, அதிகாரம் கொண்ட மனிதராக மாறுவார்கள். திடீர் கோடீஸ்வர யோகம் செயல்படும் ராசிகளில் முதன்மையானது ரிஷபமே. ரிஷப ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இருக்கும் இடமே ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்தும். அவர்களின் அமைதியான பார்வை, நிதானமான நடை, தன்னம்பிக்கை நிறைந்த அணுகுமுறை இவை அனைத்தும் எதிரே இருப்பவர்களை தானமாக கவரும். நண்பர்கள் மட்டுமல்ல, அதிகாரிகள், பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடம் மரியாதையுடன் பேசுவார்கள். கத்தாமல் பேசும் அதிகாரம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கே உரியது. ரிஷப ராசிக்காரர்களின் பொறுமையை பலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். எதற்கும் எதிர்வினை காட்ட மாட்டார்கள் என்று நினைத்து எல்லையை மீறினால் அதன் விளைவு காலப்போக்கில் மிகப்பெரியதாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் உடனடி பதிலடி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சரியான நேரத்தில் கொடுக்கும் பதிலடி வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாதாக இருக்கும். பகைவர்களே கூட மௌனமாக விலகும் அளவிற்கு வலிமை கொண்டது ரிஷபராசியின் பொறுமை. ரிஷபராசிக்காரர்கள் உறவுகளை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒருமுறை ஒருவர் இவர்களின் வாழ்க்கையில் இடம் பெற்றுவிட்டால் அந்த உறவை தங்க சங்கிலி போல பாதுகாப்பார்கள். துரோகம், பொய், இரட்டை முகம் இவற்றை மன்னிக்க முடியாது. ஆனால் உண்மை மற்றும் நம்பிக்கை உயிர் கொடுப்பார்கள். ரிஷப ராசிக்காரரின் நட்பு கிடைத்தால் அது வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்வியடைந்ததாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் தோல்வியவே ஒரு படியாக மாற்றிக்கொள்பவர்கள். ஒவ்வொரு வீழ்ச்சிகளையும் இவர்களுக்கு ஒரு பாடம், ஒவ்வொரு தடைகளையும் ஒரு பயிற்சி. அதனால்தான் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் உயரத்தில் நிற்பார்கள். விழுந்தாலும் எழுந்து நின்று வெல்லும் ஒரே ராசி ரிஷபமே. ரிஷப ராசிக்காரர்கள் வெளிப்படையாக ஆன்மீகம் பேசாவிட்டாலும் அவர்களின் வாழ்க்கையை ஒரு மறைந்த தெய்வ சக்தி எப்போதும் காப்பாற்றி கொண்டே இருக்கும். கடினமான நேரங்களில் திடீரென ஒரு வழி திறக்கும். சரியான மனிதர்கள் சந்திப்பார்கள். தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட எளிதாக முடியும்.
தெய்வம் கைவிடாத ராசி என்று சொல்லப்படும் ராசி ரிஷபமே. ரிஷப ராசியில் பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே ஒரு முதிர்ச்சியுடன் இருப்பார்கள். பொறுப்பு, ஒழுக்கம், அமைதி இவை இயற்கையாகவே அவர்களிடம் இருக்கும். பெற்றோர்கள் சரியான வழிகாட்டுதல் கொடுத்தால் இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் பெரிய தலைவர்கள், தொழிலதிபர்கள், சமூகத்தை வழிநடத்தும் மனிதர்களாக மாறுவார்கள். ரிஷப ராசியில் பிறந்த ஒரு குழந்தை குடும்பத்தை, அதிர்ஷ்டத்தை மாற்றும் சக்தி கொண்டது. அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு பலவீனம் இருப்பதாக சிலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது பலவீனம் அல்ல, அதுவே இவர்களின் மிகப்பெரிய வலிமை. ஒருமுறை மனதில் ஏற்றுக்கொண்ட மனிதரையும் எண்ணத்தையும் இலக்கையும் எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். பிடிவாதம் போல தோன்றும் இந்த குணம் வாழ்க்கையின் கடைசி வரை தங்களை காப்பாற்றும் கவசமாகவே மாறுகிறது. மற்றவர்கள் இடையில் பாதை மாற்றும் போது ரிஷபராசிக்காரர்கள் மற்றும் அதே பாதையில் உறுதியாக நின்று இறுதியில் வெற்றியை கட்டாயமாக அடைவார்கள். விடாமுயற்சியை உயிராக கொண்ட ராசி ரிஷபமே. ஏனென்றால் ரிஷப ராசி ஆண்கள் வெளிப்படையாக அதிகாரம் காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒரு அறையில் நுழைந்தாலே அந்த இடத்தின் காற்றே மாறும். குடும்பத்திற்காகவும் தங்கள் கடமைகளுக்காகவும் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் மனப்பான்மை அவர்களிடம் இருக்கும். வார்த்தைகள் குறைவு, செயல் அதிகம். இதுவே ரிஷபராசி ஆண்களின் அடையாளம். பேசாமல் ஆளும் அரசர்கள் என்றால் அது ரிஷபராசி ஆண்கள்தான். சரி, உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும். அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.